பெருமழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் குடியிருப்பு பகுதியில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாலும் அப்பகுதிக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதேபோல் சிவகாமிபுரம், அண்ணாநகர், காந்தி சிலை ரோடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி உள்ளனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதிக்கு செல்லும் சாலைகள் மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து வசதியின்றி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்தனர். பல கிலோமீட்டர் சுற்றி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரும் அவலத்திற்கும் ஆளாகி உள்ளனர். போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைத்து தருமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, உடையானம்பட்டி, கிருஷ்ணாபுரம், புதுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குண்டாற்றில் உள்ள தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகில் உள்ள குகன்பாறை பகுதியில் தொடர் கனமழை காரணமாக தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தண்ணீரில் அழைத்துச் செல்லப்பட்டது. அப்போது காரில் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டதை அடுத்து விரைந்து செயல்பட்ட மீட்பு படையினர் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வெளியே மணிக்கணக்கில் பொதுமக்கள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. தண்ணீரை வெளியேற்ற நகராட்சி, மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்த கர்நாடக பக்தர்களின் ஆம்னி பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.